இருளின் வாழ்வு காலம் அது மறைய வேண்டும் போர்க்கோளம் உறுதிகள் கொள்வோ நிகழ்காலம் உறுதிகள் கொள்வோ நிகழ்காலம் உதயமானே காலம் தவகாலம் இது தவகாலம் வாழுடன் நலனிடும் காலம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்தவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 12 தொடங்கி 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனதை மாற்றிக்கொண்டால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள்.
மணமகள் தன் அறையை விட்டு வெளியேறட்டும். மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரை, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும். உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொலுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் ஆற்றும் போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நான் பாவம் செய்தோம். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஏனெனில் நான் பாவம் செய்தோம். என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக பாவம் செய்தோம்.
ஆவி என்னுள்ளே உருவாகியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நான் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நான் பாவம் செய்தோம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 20, மேலும் அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கின்றோம். கடவுளை எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உனக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாய் இருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம். இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறைவாக்குகள் 1 தொடக்கம் 6, மேலும் 16 முதல் 18 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லை என்றால் உங்கள் விண்ணகத் தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் என்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும்.
அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதி ஓரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள் அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது. மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இன்றிலிருந்து என்ன காலம் தொடங்குகிறது? தவக்காலம் என்றால் அது என்ன காலம்? தவக்காலம் என்றால் என்ன காலம்? இன்றிலிருந்து தவக்காலம் தொடங்குகிறது, அப்படிதானே? ஆமாம். தவக்காலம் அது என்ன காலம்? இயேசுவின் பாடுகளின் காலம். வேற யாராவது கரெக்டாக சொல்றீங்களான்னு பார்ப்போம். மனமாற்றத்தின் காலம். இது எல்லாம் கரெக்டு தான். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் சொல்லணும். தவக்காலம் என்பது அருளின் காலம். என்ன காலம்? அருளின் காலம். நீ எல்லாத்தையும் உங்க மனசுல என்னென்ன தோணுதோ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து பாருங்க. இந்த ஒரு வார்த்தையில என்ன செஞ்சிடலாம்? எல்லாத்தையும் இந்த ஒரு வார்த்தையில் அடக்கிடலாம். தவக்காலம் என்பது அருளின் காலம். அருளின் காலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் தந்தையாம் இறைவனின், அவருடைய மகனின் அன்பை முழுமையாக உணர்வதற்கான ஒரு காலம். அவருடைய இரக்கத்தை, அவருடைய கனிவை, அவருடைய தற்கையளிப்பை, அவர் தன்னையே நமக்காக கொடுத்ததை நாம் நினைத்து பார்க்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் தவக்காலம். அதை நினைத்து பார்த்து விட்டால் போதுமா? அது நம்மை மனமாற்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். மனமாற்றத்திற்கு நம்மை அது அழைத்து செல்ல வேண்டும். எனவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய அன்பையும் இரக்கத்தையும் கனிவையும் தியாகத்தையும் தற்கையளிப்பையும் நமக்கு உணர்த்துகின்ற, அதிகமாக உணர்த்துகின்ற காலம்தான் இந்த அருளின் காலம், தவக்காலம். ஆக இதை நாம் உணர வேண்டும் என்றால் எப்படி உணர்வது? இன்றைய முதல் வாசகத்தை நம்ம கவனிச்சிருந்தோம்னா ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. என்ன வார்த்தை அது? நீங்கள் இப்பொழுதாவது. இந்த வார்த்தை வந்துச்சா வரலையா? கவனிச்சிருந்தா தெரியும். என்ன சொல்லப்பட்டது அந்த வார்த்தை? நீங்கள் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனம் மாறணும். நம்முடைய பாவ வழிகளை, அநீத வழிகளை, அக்கிரமமான வழிகளை, அடுத்தவருக்கு தீங்கு செய்யக்கூடிய வழிகளை, அடுத்தவருடைய வளர்ச்சியை கெடுக்கும் அந்த வழிகளை, அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படும் அந்த வழிகளை, அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து அதிலிருந்து எப்படியாவது இவனை சரித்து கீழே
விழ வைக்க வேண்டும் என்ற வழிகளை இவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மனம் திரும்பி நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்பொழுதாவது, அதான் தவக்காலம். அப்ப நம்ம கேட்போம், இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம மனம் வர வேண்டாமா, தேவையில்லையா? சொல்லி சொல்லி பார்க்கிறாரு கடவுள், நம்ம இதுவரைக்கும் கேட்கல. அதான் சொல்றாரு, இப்போவாவது தவக்காலம் வந்துருச்சியா, இப்போவாவது நீ மனம் மாறு, இப்பொழுதாவது என்று அந்த 40 நாள்களை நமக்கு இப்பொழுது கொடுத்திருக்கிறார். அதனுடைய முதல் நாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோம். நற்செய்தியை பார்த்தோம். 3 முக்கியமான தவக்கால செயல்பாடுகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வரிசைப்படி யார் சொல்றான்னு பார்ப்போம். முதல்ல என்ன சொல்லியிருக்காரு? முதல்ல ஜபமா, அதான் நான் வரிசைப்படி சொல்ல சொன்னேன். முதல்ல என்ன சொல்லியிருக்கிறார்? தர்மம் செய்யறத பத்தி சொல்லியிருக்கிறார். அப்படிதானே? முதல்ல என்ன சொல்லியிருக்காரு? தர்மம். 2வது இறை வேண்டல். 3வது நோன்பு. கவனிக்கல. முதலாவது எதை சொல்றாரு நற்செய்தியில? தர்மம் செய்யறது. தர்மம் செய்யறதுனா என்ன? ஆமா, தர்மம் செய்வது என்பது கொடுப்பது. அப்படிதானே? 2வது இறை வேண்டல், ஜெபம் செய்வது. 3வது நோன்பு. ஒவ்வொரு வருஷமும் வருஷா வருஷம் தவக்காலத்தினுடைய திருநீற்று புதன் அன்று இந்த 3 வாசகங்கள் மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்படும். ஆப்ஷனே கிடையாது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை பார்க்குறோம், முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. வார நாட்களில் பார்த்தா முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. முக்கியமான எல்லா நிகழ்வுகளிலும் பார்த்தா, பெருவிழாக்கள், திருவிழாக்கள்லாம் பார்த்தா முதல் 3 ஆண்டுகளை பார்க்கலாம். முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு. ஆனால் இன்றைக்கு பார்க்குறோம், ஆப்ஷனே கிடையாது. வருஷா வருஷம் திருநீற்று புதனுக்கு இதான் முதல் வாசகம், வருஷா வருஷம் 2வது வாசகம் இதுதான், நற்செய்தியும் இதுதான். அதனால இது மறக்கக்கூடாது. நற்செய்தியில இந்த 3 தவக்கால செயல்பாடுகளை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். திரும்ப சொல்லுங்க பார்ப்போம். முதலாவது தர்மம் செய்வது, 2வது இறைவேண்டல், 3வது என்னது? நோன்பு. முதல்ல எடுத்துப்போம், தர்மம் செய்வது. இந்த முதல் 2லையுமே தொழுகை கூடத்தை பத்தி சொல்றார். இந்த குழந்தை அழுதுட்டு இருக்கே, கொஞ்சம் என் மேல இறக்கம் வைங்க, எனக்கு பிரசங்கம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? தர்மம் செய்யறது பத்தி. தொழுகை கூடம், குறிப்பா நம்ம ஆலயங்கள், பங்குகள், இவற்றில் நம்ம ஏதாவது ஒன்று செய்யும்போது கோயிலுக்கு நம்முடைய பெயர், குடும்ப பெயர் இதெல்லாம் மைக்கில் சொல்லி எல்லாரும் நம்மளை பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்கிறோம்? நினைக்கிறோம். இன்னும் யாருக்காவது உதவி செஞ்சாச்சுன்னா, நான் இருந்த ஒரு பங்கில் ஒருத்தர் இருந்தார். அவர் வருஷா வருஷம் என்ன செய்வார்? கிறிஸ்மஸ்க்கு அப்பா அம்மா இல்லாத அனாதை பிள்ளைங்களுக்கு ஒரு 20-25 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாரு. அவர் அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறத அது ஒரு நாள் எடுத்து கொடுக்குறதுல ஒரு வருஷம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் தான் வருஷம் வருஷம் இங்கே இருக்கிற அனாதை குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், நான் தான் வருஷம் வருஷம் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன், நான் தான் வருஷம் வருஷம் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம். இப்படி ஒரு வருஷத்தில் ஒரு 500 தடவையாவது என்ன செய்வார்? எல்லாத்தையும் போய் சொல்லுவார். என்கிட்ட மட்டும் கிடையாது, அங்கே வர்ற எல்லாத்தையும் நான் தான் இங்கே இருக்கிற போர்டிங் பிள்ளைங்களுக்கு வருஷம் வருஷம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன். இதைத்தான் அவர் செய்ய வேண்டாம்னு சொல்றாரு. யார் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது யாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை, உங்களுக்கும் கடவுளுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். இதுதான். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது 4 பேருக்கு அட்வர்டைஸ் பண்ண வேண்டாம், விளம்பரப்படுத்த வேண்டாம். நிறைய விளம்பர பிரியர்களை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்தில். ஒரு சின்ன செயல் செஞ்சா அதை உடனே பிரபலப்படுத்தணும். அதற்கு முன்பாக ஆண்டவர் சொல்றார், தயவு செய்து நீங்கள் விளம்பரப்படுத்த வேண்டாம். நீங்கள் தர்மம் செய்யும் பொழுது அது உங்களுக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரியும், அப்பத்தான் உங்களுக்கு அது பயனளிக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து இறைவேண்டலை பற்றி சொல்லுகிறார். இந்த தவக்காலத்தில் ஜபத்துக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தவக்காலத்திலே ஆண்டவரோடு பேசுவதற்கு நாம் நிறைய நேரம் செலவழிக்க வேண்டும்.
எவ்வாறு பேசுவது? நிறைய பேர் பார்க்குறோம், ஆலயத்தில் வந்து அமைதியாக உட்காந்து ஜெபம் செய்கிறோம். அடுத்ததாக ஜெபமாலை சொல்கிறோம். அடுத்ததாக 3 மணிக்கு இறை இறக்க ஜெபம் சொல்கிறோம். இன்னும் தனிப்பட்ட ஜெபங்களை நாம் சொல்றோம். எல்லாமே ஜெபம்தான். இந்த ஜெபம் கூட உங்களுக்கும் ஆண்டவருக்குமானது. உங்கள் இருவருக்கும் உள்ள நெருக்கத்தையும் உறவையும் உறவு பரிமாற்றத்தையும் குறிக்கிறது. அதையும் தொழுகை கூடத்தில் சொல்றாரு. தொழுகை கூடத்தை மென்ஷன் பண்ணி சொல்றார். ஆக இந்த மாதிரி ஆலயங்களுக்கு வருகின்ற பொழுது நீங்கள் ஜெபம் செய்வது கூட எளிமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கும் ஆண்டவருக்குமான உரையாடலாக இருக்க வேண்டும். அதிலும் ஒரு விளம்பரத்தை நீங்கள் தேடக்கூடாது. அப்பொழுதுதான் நீங்கள் செய்கின்ற அந்த ஜெபம் கேட்கப்படும் என்று நம் ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நோன்பு இருத்தல். நோன்புனா என்ன? இன்றைக்கு நான் போன வருஷம் சொன்னேன், 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் கண்டிப்பாக காலையில் விரதம் இருக்க வேண்டும். பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. மருத்துவ காரணங்கள் இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஏதாவது உடல் நோய் இருந்து காலையில் டேப்லெட்ஸ் எடுக்கணும், டாக்டர் சாப்பிட சொல்லியிருக்காருன்னா பிரச்சனை இல்லை, அதை செய்யலாம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதவர்கள் 18 வயதுக்கு மேற்பட்ட முடிந்தவர்கள் 18 வயது முடிந்தவர்கள் 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் கண்டிப்பாக இன்று நாம் உண்ணா நோன்பு இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கணும், இன்னொரு நாள் இருக்கணும் சொன்னேன். அது இன்றைக்கு பெரிய வெள்ளிக்கிழமை, அதுவும் அன்றைக்கும் இதே மாதிரி தான். 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 60 வயதுக்கு உட்பட்டவர் நோன்பு இருக்கணும். இது மாதிரி நோன்பு இருக்கின்ற பொழுது கூட நீங்கள் வந்து வெளியில தம்பட்டம் அடிக்காதீங்க, வெளிவேஷம் போட வேண்டாம். நீங்கள் நோன்பு இருப்பது உங்களுக்கும் தந்தைக்கும் மட்டும் தெரிந்தால் போதும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம். சில பேர் ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி, ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி. ஏன் அப்படி இருக்காங்கன்னா, அப்பதான் வந்து யாராவது நீ என்ன ஏன் அப்படி ரொம்ப சோர்வா இருக்க, ஏன் ரொம்ப டயர்டா இருக்க, இன்னைக்கு எங்களுக்கு திருநீற்று புதன், அதனால நான் காலையில சாப்பிடல, விரதம். இந்த மாதிரி நம்ம வெளியில என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த மாதிரியும் நாம் விளம்பரப்படுத்தக்கூடாது. அதனால இந்த நற்செய்தி வாசகம் இந்த விளம்பரப்படுத்துதலுக்கு எதிரான ஒரு நற்செய்தி வாசகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் எது செய்தாலும் இறைவனின் பெயரால் செய்கிறோம். எது செய்தாலும் அது இறைவனுக்கும் நமக்கும் உள்ள ஒன்றாகவே இருக்க வேண்டும். அவருக்கும் நமக்கு மட்டும் தெரிந்தால் போதும், இதை நாம் உலகுக்கு விளம்பரப்படுத்த வேண்டும் என்கிற அவசியமே இல்லை என்பதை உணர்ந்து இந்த 3 பக்தி முயற்சிகளையும் நாம் மேற்கொள்கின்ற பொழுது அது நமக்கு நல்ல பலனை தரும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலம் என்பது அருளின் காலம், ஆண்டவருடைய அன்பை சுவைப்பதற்கான காலம். நாம் நம்முடைய பாவ வழிகளை விட்டுவிட்டு மனம் திரும்பி அவரோடு ஒப்புரவாகுவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற காலம். எனவே இந்த காலத்திலே இந்த 3 பக்தி முயற்சிகளையும் நாம் மேற்கொண்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி கழுவ பெற்று நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாவோம். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகின்றீர், பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் உம் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தலை நெத்தியை காட்டு நிமிரு மனம் திரும்பின செய்தி நம்புங்கள்
நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை 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 நம்புங்கள். நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தி 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 நம்புங்கள். கிட்ட வாங்க. மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். கிட்ட வா. நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி 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 நற்செய்தி மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். 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 மனம் திரும்பி நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தி நம்புங்கள். மனம் திரும்பி நற்செய்தி
நற்செய்தியை நம்புங்கள். மனம் திரும்பி 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 நற்செய்தியை நம்புங்கள். ஆண்டவரை அனைத்து வாழ்த்த பிறவி நாம் வளர்ந்து தப்பத்தை தெரிவிக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வெடுக்கும் அப்பமாக மாறும் இறைவனுக்கு வாழ்வு பெறுவாராக. வணங்கும் ஆன்மீகபாரமாக தாழ்மையான மனமும் நொறுங்கிய உடம்பு கொள்ளைகள் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
தவக்கால தொடக்கமாக அமையும் இவ்வலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகிறோம். தவச் செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீயாசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உமது பேரருளால் உம் நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெறச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இதை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருவுளம் திருரத்தம் ஒன்றாக ஏதோ இறைவனின் செம்மறி, ஏதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.